விஜய் ஒழுக்கமா இருக்கணும், ஏதாவது நடந்துச்சு பிக் பாஸ் ஜூலி எச்சரிக்கை. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் ஆட்சி அமைக்க இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவை என்கிற சூழலில் ஆதரவு கேட்டு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு விஜய் கடிதம் எழுதி அழைப்பு விடுத்தார். அந்த சூழலில் முதல் கட்சியாக திமுகவுடன் உறவை முறித்துக் கொண்டு தாவேகா கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி தனது 5 எம்எல்ஏக்களை தந்து ஆதரவு தெரிவித்தது. இதனால் தாவேகா கட்சியின் பலம் 112ஆக உயர்ந்த நிலையில் ஆட்சி அமைக்க கூடுதலாக 6 இடங்கள் தேவைப்பட்டது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டும் தலா 2 எம்எல்ஏக்கள் ஆதரவை தந்தது. தற்பொழுது தாவேகா கட்சியின் பலம் 116ஆக உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தாவேகா கட்சி ஆட்சி அமைக்குமா இல்லையா என்கின்ற குழப்பம் நீடித்து வருகின்றது. இதற்கிடையே கடந்த சில மாதங்களாக திமுக ஆதரவாளராக உள்ள பிக் பாஸ் ஜூலி தொடர்ந்து தாவேகா கட்சியை, விஜயை கடுமையாக விமர்சித்து தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வீடியோவாக பதிவிட்டு வருகிறார். இப்படி மீண்டும் ஜூலி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ள நிலையில் அது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அந்த வீடியோவில் பிக் பாஸ் ஜூலி பேசியிருப்பதாவது: ஒரு வழியாக தாவேகா கட்சிக்கு திமுக தயவால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆனால் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரவில்லை. கூட்டணியில் இருந்து கொண்டுதான் விஜய்க்கு ஆதரவு தருகிறார்கள். ஏன் இந்த ஆதரவு, ஏன் தருகிறோம் என்றால், குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு தமிழகம் போய்விட்டால் பாஜக ஆட்சி வந்துவிடும் என்கின்ற ஒரே காரணத்தால் தான். அதனால் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எங்களுடைய தயவால தான் நீங்களும் இப்பொழுது ஆட்சி அமைக்க போகிறீர்கள். அப்புறம் 6 மாதத்திற்குள் எங்களுக்கு பிடிக்காத சட்டங்களை நிறைவேற்றுவது, மொழி திணிப்பு, மக்களுக்கு எதுவும் அநியாயம் செய்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்தாலோ, அது போன்ற ஏதேனும் கையெழுத்திட்டால் அப்போது நாங்கள் எங்களுடைய ஆதரவை திரும்பி வாங்கிக் கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களே ஆட்சியை கவிழ்த்து விடுவோம். அதனால் இனிமேல் மக்களுக்காக இறங்கி வேலை செய்யுங்கள். பிரச்சனைகள் வந்தால் மக்களுக்காக போராடுங்கள் என்று ஜூலி கிண்டலாக அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். மேலும் ஜூலி தனது எக்ஸ் பக்கத்தில் தீய சக்தியின் துணையோடு தூய சக்தியின் ஆட்சி அமைக்கும் விஜய் என்றும் பதிவிட்டு கலாய்த்து இருக்கிறார். அந்த பதிவுக்கு கீழே பலரும் திமுகவை தீய சக்தி என்று நீங்களே சொன்னால் எப்படி என்று கூறி அவரது பக்கமே அந்த பதிவை திருப்பிவிட்டு கிண்டலடித்து வருகின்றனர். இது தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகா பக்கம் ஆதரவாக வந்துள்ளதால் ஜூலி திமுக தயவால் ஆட்சி அமைக்கும் விஜய் என கிண்டலடித்து பேசியிருக்கிறார். அதேபோல் திமுக கூட்டணி சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவையும் தாவேகா இப்பொழுது எதிர்பார்த்துள்ளது. இந்த சூழலில் ஜூலியின் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது.